ஓகே. நாம வந்து டாக்கர் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ ஒரு MySQL டேட்டாபேஸ் வந்து ஒரு கண்டெய்னரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? அதாவது டாக்கரில் போயிட்டு நம்ம டாக்கர் சர்ச்சில் போயிட்டு MySQL போட்டால் ஒரு இமேஜ் வரும். ஓகே. நம்ம இதில் வந்துட்டு MySQL எடுத்து நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜ்லேருந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? நம்ம இது முன்னாடி பார்த்துருந்தோம் டாக்கரில். நான் வீடியோ அப்லோட் பண்ணாத ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அதை வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கண்டெய்னராக ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதை நம்ம வந்து டாக்கர் ஃபைலாகவே நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம மேனுவலாக பண்ணுற எல்லா ப்ராசஸுமே டாக்கர் ஃபைலாகவே பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாக்கர் ஃபைல் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த டாக்கர் ஃபைலை நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்கர் ஃபைல். ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு இப்போது WordPress வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா WordPress வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் பேட்சி செட் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் சேமாக ரெகுலராக ஒரே டைம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா, அந்த இமேஜை மட்டும் நம்ம வந்துட்டு டாக்கர் ஹப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நம்ம வந்துட்டு புஷ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு இ-காமர்ஸ் சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, எல்லா டிசைனும் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மறுபடியும் அதே மாதிரி WordPressலாம் பண்ண போகிறீங்கன்னா WordPress இன்ஸ்டால் பண்ணணும், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். அது மாதிரி உள்ள பண்ணுற கான்ஃபிகரேஷன்லேருந்து எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். A to Z ஸ்டார்டிங்லேருந்தே பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு இமேஜில் பண்ணிவிட்டு, அந்த இமேஜை நம்ம வந்துட்டு டாக்கர் ஹப்பில் போட்டு வச்சிட்டோம்னா, ஈஸியாக நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு புல் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு ஒரு உபுண்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் WordPress ரன் ஆகிறதுக்கான டிபெண்டன்சிஸ் PHP தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் WordPress நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதோட அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நான் HTML மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட பெர்மிஷன் எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இது ஜஸ்ட் ரன் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் ரன் ஆயிரும். லாஸ்ட்டில் நான் வந்து இதோட போர்ட் வந்து 80 ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டெவலப்மெண்ட் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணலாம். அந்த ஃபைல் அனுப்புகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஃபைனல் டெமோ டெக்ஸ்ட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட டாக்கர் இமேஜஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கண்டெய்னர் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இதை ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபைலை வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபைனல் டெமோ டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு அதை நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதில் பில்ட் பண்ணிக்கோங்கள, இந்த மாதிரி டாக்கர் பில்ட் -f போட்டு க்ரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது, நார்மலாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறேன். டாக்கர் பில்ட் -f. ஆக்சுவலாக இதை வந்து நான் இமேஜாக மாற்றுறேன். இந்த ஃபைலை வந்து ஒரு இமேஜாக மாற்றுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபைலை வந்து ஒரு இமேஜாக மாற்றுறேன். அதுக்கு தான் கொடுக்குறேன் ஃபைனல் டெமோ டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இமேஜாக பில்ட் எடுக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நமக்கு மாற்றி கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம்.
இந்த இமேஜுக்குள்ளேயே வந்து MySQL அப்பாச்சி அப்புறம் PHP அப்புறம் WordPress எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் MySQL கூட ஒரே கண்டெய்னரில் வைக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ரிமோட் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா MySQL நீங்கள் அதே ஃபார்மில் அதே ஃபைலில் நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ WordPress டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இமேஜாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இது வந்து என்னோட ஐபி கரெக்டாக. ஸோ நான் இதை வந்துட்டு ஓகே, இப்போதைக்கு நான் இதில் எதுவுமே வைக்கலை, கண்டெய்னர் எதுவுமே வைக்கலை. ஸோ அதனால் இப்போ எனக்கு எம்டியாக இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது டாக்கர் ரன் பி. ஓகேவா? இதை ரன் பண்ணுறேன். டிமாண்ட் போட்டு போர்ட் வந்து 8080 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த கண்டெய்னருக்கு அதுக்கப்புறம் கண்டெய்னரோட நேம் வந்து நான் WordPress கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் என்ன நேம் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு அந்த இமேஜோட ஐடி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ காமிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் வந்துருச்சு இப்போது. ஓகேவா? மேலே பில்ட் பண்ணோம்ல, அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த இமேஜ் ஐடி நம்ம லாஸ்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டாக்கர் ரன் இ. அதுக்கப்புறம் இது வந்து போர்ட் நம்ம MySQL 3306 ரன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இதில் WordPress கண்டெய்னர் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நேமுக்கு அப்புறமா நீங்கள் என்ன நேம் கொடுத்துக்கலாம் இதில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதோட இமேஜ் ஐடி கொடுப்பேன். ஓகேவா? இப்போ ரன் ஆகும். ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டாக்கர் பிஎஸ் போட்டுக்காங்க. உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாக காமிக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட போர்ட் வந்து 8080 ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம /WordPress ஓகே, இப்போ WordPressோட சைட் வந்துருச்சு கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம WordPressோட டேட்டாபேஸ் நேமு அப்புறம் யூசர் நேமு பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுப்போம் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் ஐபி கொடுப்போம். நம்ம ரிமோட் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறோம்னா யார்ட்டையாவது டேட்டாபேஸ் சர்வர் இருக்கா? சர்வர் யாராவது லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன். இல்லை, டேட்டாபேஸ் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதாவது MySQL டேட்டாபேஸ் ப்ரோ எந்த லாகின்ல? ஓகே, நான் ஒரு தரேன். அதை வந்து ஓகே, இதை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் சர்வரோட ஐபி மட்டும் கொடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் ஐபி கொடுங்க. ஹோஸ்ட் நீங்கள் வந்து சேம் சர்வர்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுங்க. ரிமோட் சர்வர்னா அதோட ஐபி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாபேஸ் நேமு டெமோடிபி கரெக்டாக. யூசர் நேம் வந்துட்டு WC. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். MySQL க்ரியேட் பண்ணலான்னு. இதில் பாஸ்வேர்டு டெஸ்டட் 23. ஓகே, ஓகேவா? அவ்வளோதான். கரெக்டாக கொடுத்தீங்களா எல்லாமே? ப்ளஸ் பண்ணிங்களா? எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன்.
நான் பேசுகிறது கேட்குது இல்லை எல்லாருக்கும் கரெக்டாக? கேக்குது. ஏன் கனெக்ட் ஆகலை? போர்ட் ஓப்பனில் இருக்காதுல்ல 3306 போர்ட்டு. இல்லைங்க சார், அதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, போர்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, அவங்க இது கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் WordPress யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா நமக்கு வந்து டெக்ஸ்ட் பேஜ் வரும், நம்ம வெப்சைட்டோட நேமு, அதுக்கப்புறம் மெயில் ஐடி அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நம்ம சைட்டோட நேம் வந்து நம்ம டிவி கிளாஸ் கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். ஓகேவா, C1 கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நான் 1 2 3 4 5 கொடுப்பேன். இதை ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க. ஓகேவா, நான் சும்மா கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இப்போ டெஸ்ட்டு வந்து நான் ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுங்க. ஓகேவா, சும்மா கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். WordPress. மீனாட்சி, உங்களுக்கு டேபிள்லாம் வந்துருச்சான்னு பாருங்கள் உங்கள் டேட்டாபேஸில். செக் பண்ணு. ஓகே, வந்துருச்சு சார். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இந்த ஓகேவா, நம்ம வந்து அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டில் கொடுத்தல லாஸ்ட்டில் WP கொடுத்துருந்தோம்ல, அந்த டேபிளோட ப்ரிஃபிக்ஸ் நீங்கள் எந்த மாதிரினாலும் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக WP தான் இருந்துச்சு, அப்படி கொடுத்து. என்னாச்சு? அடுத்த பேஜ் வரும், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. நெக்ஸ்ட் லாகின் பண்ணலாம். யூசர் நேம் சிவா 1 2 3 4 கரெக்டா? ஓகே, இது WordPress-ஓட அட்மின் பேனல். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள்
பேக் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது, அதாவது பிளக்கி ரன் பண்ணுறது, அப்புறம் கமெண்ட்ஸு, நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ண போகிறீங்க, எல்லா ஆப்ரேஷனுமே இங்கே தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து அட்மின் பேனல். இது வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அதுதான் நம்ம சைட்டில் ஃப்ரண்டில் வருதுல்ல. ஸோ அதில் வரும். ஓகே ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தீம் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது நான் டிஃபால்ட்டாக உள்ளதான். ஓகே, நீங்கள் இது வேர்ட்ப்ரெஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னா அதை படிங்க. சரி, ஓகே. இதுதான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சைட்டை வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் நம்ம வந்து டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இது புரிஞ்சுதா நம்ம என்ன பண்ணோன்ட்டு? ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் அந்த ஃபைலை வந்து ஒரு இமேஜாக பில்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த பில்டை வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? அந்த கண்டெய்னருக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஆல்ரெடி அந்த இமேஜில் பில்ட் பண்ணதுனால எல்லாமே வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ரன் பண்ண பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து நம்ம வேறு ஒரு ரிமோட் டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சேம் டேட்டாபேஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் ரிமோட் டேட்டாபேஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம அடுத்து போஸ்ட் பேசிஸ்